எப்படி காய்ச்சி விட்டுவாங்க எங்க போயிட்டான் மணி முடிச்சுட்டு போ கிரவுண்ட் நகரையும் நிக்காதீங்கப்பா. முன்னாடி ஏதோ ஒன்று விபத்து ஏற்படுச்சுன்னா நிர்வாகத்துக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. முன்னாடி போடாதீங்கப்பா. என்னப்பா சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அது வாயுமே சீவன் தான் அது. முன்னாடி கூட்டிட்டு போ. கிழக்கு பக்கம் போ. கிழக்கு பக்கம் போப்பா. கூட்டிட்டு போப்பா. நேரம் போட்டு போட வேணாம். போ. நிறைய என்ன மாடு இருக்குது. போ. முன்னாடி போ. இன்னும் முன்னாடி நடிக்கிறோண்டு போயா. இன்னும் முன்னாடி போயிட்டு அந்த பொம்மை போடுற நடிக்கிறோண்டு போ. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாடை முன்னாடி கொண்டு வாங்க. கோயிலுக்கு முன்னாடி வாங்க. அங்க பின்னாடி ஆட்டக்கூடாது. இங்க முன்னாடி கிரவுண்டுக்கு வா. அந்த மாடை முன்னாடி பிடிச்சிட்டு வா. எவ்வளவு மாடு வா. எவ்வளவு மாடு வா. ஒன்று வா. பொம்மைக்கு போடா. தம்பி தயவு செஞ்சு ஒரு டைம் மாடு உள்ள கொண்டாந்தா வெளியே போய் கட்டிட்டு திரும்ப மெயின் ரோடு போய் உள்ள கொண்டு வர வேணாம். விளையாடி குடிச்சு பாரு. சூப்பர் மாடு. பொம்மை கொடு. பொம்மை கொடு. நேரம் பொம்மை கொடு. பொம்மை கொடு. அருமை அருமை அருமை. சூப்பர் பிரம்மாண்ட மாடு. அருமைப்பா. இந்த மாடு விடுங்கப்பா. நல்லா நிறைய பேர் குடிச்சிட்டு மாடு விட்டதால வேகமா போவோம். தயவு மாடுக்கு தோல் போடாதீங்கப்பா. பாரு கருப்புடி மாடு அருமையா இருக்கு பாரு. பொம்மை மாடு. பொம்மை கூட அங்க பாரு. மறுபடியும் இங்க போட்டு பேர விடாதீங்க. இழுத்து பிடிக்குப்பா. பொம்மை கூட. பொம்மை இப்படி பொம்மை நீ உள்ள அங்கே இருக்க. பொம்மைக்கார அங்கே இருக்க. மாட்டை முன்னாடி கொண்டு வாப்பா. கொடுத்துருவா மாட்டை. பொம்மாட்டு பொம்மாட்டு போ போ போ. விடு 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 விடு. இப்படி போட்டு விடு. சவுண்ட் இங்கே அடிக்க. என்ன மாடு 200 மாடு நிற்கிது. போ விடு. மணி திருப்பி அந்த பக்கம் விடு மணி. தம்பி மாட்டை வெளியே கொண்டு போகல. எடுத்துட்டு போக. கிழக்கு விடுப்பா. கிழக்கு விடு. கிழக்கு விடு. கிழக்கு விடு. ஏய் தம்பி சின்ன மாடு. ஏய் தம்பி என்ன ஏய் செவல மாடு. விடு விடு விடு. பொம்மை கொடு. விடு விடு. ஏய் ரைட் பண்ணு தம்பி. அதே போல மாடு மாடு கொண்டு வர்றீங்க. மாடு பொதுமக்களுக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மாட்டுக்கு வந்த பொறுப்பு. செஞ்சு ஜாக்கிரதையா ஆட்டுங்க. நமது காலகாலமா நம்ம இந்த விழாவானது சிறப்பான முறையில் நம்மளுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு தந்திருக்கிறாங்க. தம்பி தம்பி அங்க மாடு முன்னாடி கணக்கு பாடம் எழுதுகிறீங்களா? கிட்டிக்க அந்த கிட்டில வந்துக்கிறீங்க. வெளியே போய் எழுதியா அந்த மாடு எப்படியா வரும்? ஏன் தம்பி ஏப்பா அந்த பேச்சு கொடுத்தீங்களா? அந்த பேச்சு கொடுத்தீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போங்க. இந்த பேச்சு வாங்கினீங்க. இந்த பேச்சு வாங்கினீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடி பாருங்க மாடு வர இடத்துல நின்றுக்கிறாங்க. ஏப்பா இந்த பேச்சு வாங்கினீங்க முன்னாடி இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒளி இல்லையா? தம்பி தம்பி அந்த போன் சாப்பிட்டு பாரு. இந்த வந்து பேச்சு வாங்கிருக்கிறீங்களா? அங்க பாரு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க பாரு. அவங்க ஒதுக்கு சொல்ல கிட்டிக்காம வெளியே போச்சல. குபேர விநாயகர் நண்பர் குழு தயவு செய்து அங்க பாருங்க. முன்னால போங்க. அங்க முன்னால போய் அப்படியே அந்த பாரு
தலை இந்த மாட்டை வெளியில கொண்டு போ. தலை இந்த மாட்டை வெளியில கொண்டு போ. அந்த மாடு போக கூடாது தம்பி. இந்த மாடு இந்த முன்னாடி ஒரு மாடு இந்த பவுடர் போட்டுக்கிறாங்க பாரு. அந்த மாட்டு போக கூடாது. கொடுத்து போட்டோம். ஏப்பா தம்பி அதான எப்படி போடுங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடியே கொடுத்துருவீங்க. தம்பி ஏப்பா இங்க ஏப்பா மாட்டை கொடுத்துருவா. ராமராஜி அதான் எத்தனை பேர் போடுங்க. 4 பேர் வந்து வாங்க போட்டாங்க பாருங்க. 2 பேர் அதே மாடு வந்து போறோம். நடு கையில தான் போறோம். தலை மாட்டை நடுவுல கொண்டு போய் நிக்காத. தலை கோயிலுக்கு அடிக்காத பாருங்க. காடி மாடு கொண்டு போப்பா. நடுவுல கொண்டு போயா. அதே மாட்டை கொண்டு போய் நடுவுல கொண்டு போனா. ஏப்பா ரைட்டான தமிழ எங்க வந்து வர கோயிலுக்கு பின்னாடி வரலாமா? ரைட்டான தமிழ கோயிலுக்கு பின்னாடி வரலாம். இந்த விநாயகர் குபேர விநாயகர் நண்பர் குழு தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை போய் இந்த கிட்டிக்கு உள்ள இருக்கிறீங்களா தயவு செய்து வெளியில போய் நீங்க சொல்றீங்க. அதை பேச்சு வாங்கி என்ன பண்றீங்க? அந்த காரி மாடு போறீங்க மறுபடியும் வரக்கூடாது. இந்த பொம்மைக்கு பக்கத்திலே வரக்கூடாது. வடம் போட்ட மாடு மட்டும்தான் இங்க வந்து போச்சுன்னா பொம்மை. வடம் போடுற மாடு தயவு செய்து வந்து போட பொம்மை போடாதீங்கப்பா. அந்த சீரத்துறையில பொம்மை போறது என்ன? ஏப்பா 2 மாடு முன்னாடி நிறுத்திக்கிறீங்க. அந்த பொம்மைக்கு ஒரு மாடு கொடுங்க. முன்னாடி வா. முன்னாடி வந்து போடுங்க. பொம்மை போட முன்னாடி வாங்க. நீ பின்னாடி போட்டு அவுத்த மாடு போடுவோம். பொம்மைக்கு போட போது மாட்ட முடியுங்க. போட்டோம் தம்பி மாட்டுக்கு முன்னாடி பொம்மை போடாதுப்பா. தம்பி போடும்பா. தனியா 3 வாரம் போட்டு போட கூட. ஏப்பா அந்த மாட்டை போட கூட. போடாத பொம்மை நீங்க போட்டீங்கன்னா உள்ள பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சு கூட்டத்துல போகுது. தம்பி அங்க கொண்டு போ. அங்க கொண்டு போ. அங்க கொண்டு போ. அழகன் மாதிரி நீ அங்க பொம்மை கொண்டு போ. சாமி கொண்டு போ. அந்த பொம்மைக்கு போ. மாதம் நடு மைதானத்தில் தான் நிற்கணும். இங்கெல்லாம் கோயிலுக்கு பக்கமாக கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஏன்னா அந்த பேச்சு வாங்க அந்த கிட்டிக்கு வர வெளியே இழுத்துப்படி கொண்டு நடுமுறையோடு கொண்டு போ. நடுங்கிறவங்க கொண்டு போய் தானே இழுத்துப்படி கிட்டிக்குள்ளார நிற்கிற ஜனங்க ஏதாவது ஒரு அசுபாவம்னா கோயில் நிர்வாகம் எந்த இடத்துலயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்காது. கிட்டிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் தயவு செய்து கிட்டி விட்டு வெளியே போயிருந்துங்க. இந்த கிட்டிக்கு உள்ள தயவு செய்து வெளியே போங்க. பாதுகாப்பா கிட்டி வெளியே போயிருங்க. ஏகப்பட்ட பேர் கொண்டு வராங்க. நடுமைக்கு பொம்மை கொண்டு போவாங்க. கோயில பண்ணி பொம்மை போறாங்க. பொம்மை போறவரை நீ அதே இடத்துல இருந்துக்கா. அங்க பொம்மை கிட்ட மாடு கொண்டு வந்தா பொம்மை போட என்ன கோயில் பண்ணதெல்லாம் கூடாது. மாட்டை உண்டாது. அந்த மாட்டை ஊட நேரம் ஓட்டு விட அவர்த்த எட்டு ஓடிச்சு பாரு. எடுத்து ஒருத்த உழைச்சிருக்கு கிரவுண்ட்ல பாரு. அதாவது படம் இல்லாதான் தயவு செய்து எந்த மாதம் மையத்துக்கு வரக்கூடாது. மெயின் ரோட்ல இருந்து அடிக்கிறான் பாருங்க. இந்த ஆட்டத்தை முடிச்சிடலாமா? படம் இல்லாத எந்த மாடு தயவு செய்து உள்ள வரக்கூடாது. தயவு மாடு போது இந்த ஆட்டத்தை முடிச்சிடலாமா? ஒன்னும் கட்டுக்கடை கிடையாதுங்க.
தன்னை கிட்டிக்குலாம் நினைக்கிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் கிட்டி உண்டு பின்னாடி போய் நில்லுங்க. அப்புறம் மாடு வந்துச்சுனாக்கா அப்புறம் எதுக்கு கிட்டி போட்டுருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு பாருங்க, மெயின் ரோட்ல இருந்து ஓடிச்சு பாருங்க. பாருங்க தயவு செஞ்சு பாருங்க, ரோட் வர ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஜாக்கிரதையா விளையாடுப்பா. 50 பேர் மனுஷனுக்கு அறிவு மாட்டுக்கு தெரியாது. தயவு செஞ்சு ஜாக்கிரதையா மாட்டுக்கு மைதானத்துக்கு கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாட்டை கிரௌண்ட் கூப்பிட்டு 2 பேர் ஒருத்தர் பிடிச்சாங்க. ஒவ்வொரு பக்கமும் 10 பேர் பிடிச்சாங்கப்பா. மெயின் ரோட்ல இருக்கிற மாட்டா கிரௌண்ட் கூப்பிட்டு ஆட்டோ பிடிச்சிருவான். காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. என்ன பிரச்சனை, 1 மணி நேரம் தான் இருக்குது. ரோட்ல கூட பாட்டை உள்ள கொண்டுவாங்க. சீக்கிரமா பாட்டு நிறைய கொண்டுவாங்க. பாட்டுக்கு 5 பேர் பிடிக்க பாப்பாரு. நல்ல விளையாட்டு பாரு, சூப்பரான மாடு. அருமை அருமை அருமை. சூப்பர் 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 சூப்பர். கலக்குதுடா ஜாரி மாடு கலக்குதுடா. 100 பேர் பிடிச்சுமா மாடு கொண்டுடுவான். அருமை அருமை அருமை. மாடு முன்னாடி விடு. சுல்தான் சுல்தான் உள்ள விடு. தம்பி எதுக்கு போற மாட்டு கண்ணுல அவங்க பவுடர் போட்டுக்கிறீங்க? அந்த மாட்டை பொருட்படுத்துறீங்க. பவுடர் அதிகமா போடாதீங்களா? அது அது ஒரு வேணுமா? இன்னும் முன்னாடி கொண்டு போட்டு முன்னாடி விடு. முன்னாடி விடு முன்னாடி விடு. அது மாடு களம் 8. அந்த மாடு யாருன்னு தெரியல. இது ஒன்று ஆபத்துனா இது தெரியாது. களம் 8. அப்படியே கிழக்கு பக்கமா போயிடணும். இந்த மறுபடியும் திரும்பிட்டு வரக்கூடாது. வெள்ள மாடு இந்த மாட்டுப்பா இருப்பா அவசரப்படாத. முன்னாடி போட்டு ஏமா இங்க சண்டை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. முன்னாடி விட பொண்ணை போட்டு போட்டோம். என்னையா சத்தம் பண்ணி இருக்கிறீங்க? சொல்ற புரியுதா புரியுதா? டே தம்பி அமையாரு கோயில் நிர்வாகம் என்னோட பாருங்க தம்பி. தம்பி மாட்டுக்காரா எழுதிருக்கா எழுதிருவா பாப்பா எழுதிருவா. வெளியே வந்தேன். கல்யாண சுந்தரம் ஓரம் பாப்பா. கல்யாண சுந்தரம் ஓரமா. ஹலோ ஹலோ. இந்த பாருங்க, கோயில் வந்து ஒரு பொதுவானது. எந்த தனிப்பட்ட ஒரு கொடியுமே காட்டப்படாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குவாங்க. இது தயவு செஞ்சு தனிப்பட்ட விரோதத்தை வேலையை காட்ட வேணும். ஏழுதான் எல்லாத்துக்கும் பொதுவானது. கரெக்டா பொதுவே சிவபாட்டுல யாருக்கும் தொந்தரவு தயவு செஞ்சு எந்த பாதுகாப்பா பொதுமக்கள் வெளியே உள்ள மாட்டுங்க. மாட்டு பொம்மை கொண்டு கிளம்புப்பா. போட்டு மாடு போட்டு நம்பிக்கை இருக்குப்பா. கொடுப்பா நேரம் கொடுப்பா. கிளம்புப்பா எனக்கு கொடுப்பா. எல்லா மாடும் உள்ள கொண்டாந்து வச்சுருங்க. அந்த கோயில் தமிழாஜ் வரிசை கூட ஆட்டலாம்ல. என்னது எப்படி விடுவாங்க சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொன்றா கொண்டாந்து சொல்லிங்க. ஆட்டை விடு முன்னாடி விடு. முன்னாடி விடு. அப்படி சிறாடி விடுங்கப்பா. போட்டோம் அந்த நடுவில் ஒரு மாடு விட்டு பாரு. அப்படி சிறப்பாக முடிச்சுக்கலாம். ஆட்டத்தோட முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. அந்த மாட்டை முன்னாடி விடு. அதே கிட்டி கொண்டு போடுவா. ஒன்னா கொண்டு வாங்கப்பா. ஒன்னா கொண்டு வா. ஒன்று முன்னாடி அனுப்பிட்டாங்க. அப்புறம் கொண்டு வராங்க. கோயிலுக்கு முன்னாடி 5 மாடு இருக்கு. ஒன்னு அனுப்பி கிளம்ப போட்டோம். இந்த பக்கம் திரும்பி கை தட்டு விடு. அப்படியே கொண்டு வா. கிளம்ப விடு. போட்டு விடு. அப்படியே விடு. போட்டோம் மாடுதான் நல்லா தான் ஓடுது. நீங்க தான் ஓட மாட்டேங்கிறீங்க.
கிழக்கோடு பொம்மை கிழக்கோடு மாடு 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 ரோட்ல போய் வரை கிழக்கோடுங்க எப்படி அடுத்து ஆரம்பிங்க இந்த காவல்துறை நின்றுருக்காங்க டைட்டில் அந்த கிட்டி மேல ரொம்ப அதிகமா இது பண்ணாதீங்க அது கொஞ்சம் பேர் தான் தாக்காது கீழே காஞ்சி பேர் போய் டைட்டில் கொஞ்சம் இறங்கிருப்பா முன்னாடி பாரு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நெல்லுங்க தைரியம் வந்து நின்றுக்காங்க இதோட விபத்து ஏற்படுதுன்னா எங்களுக்கு தெரியாது வழி விட்டுங்களுக்கு மாடு வந்து இந்த முன்னாடி விடுப்பா முன்னாடி விடு கொராஜி விடு கொராஜி விடு கொராஜி விடு மாட்டை விட்டு கிரவுண்ட விடுப்பா மாட்டை விட்டு விடுப்பா தம்பி கிரவுண்ட விடுப்பா கிரவுண்ட விடு பொம்மை கொடு தன்னைக்கு பொம்மை கொடு பாருடா சூப்பர் ஆடாடாடா அருமடா 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 சாரு ஏய் இந்த மாட்டை வெளியே கொண்டு போப்பா சீக்கிரம் விடுப்பா நேரம் விடுப்பா சூப்பர் மாடு பாருச்சு சின்னவர் வராது பாரு அருமையா இருக்குது சின்னவர் வராரு நவுந்துட்டாங்க வழி விடு பாரு தூக்கி எடுத்து கூட பார்த்துக்கோங்க கரிகாலன் வராது பாருடா கரிகாலன் அப்பா கரிகாலன் கல்லணை கட்டினாரு என்ன கட்ட போறாருன்னு தெரியல பார்த்துப்போ விடு நேரம் விடு கிரவுண்டுக்கு விடு பையனுக்கு விடு இங்க சுத்த விடாத கரிகாலனை நேரம் கிரவுண்டுக்கு விடு கிழக்க பக்கம் விடு கூடமாட்ட வெளியே கொண்டு வா கரிகாலன் எங்கே சுத்த விடாத கிழக்க பக்கம் விடு கிரவுண்டுக்கு விடு மாட்டை கிளை கொண்டு வாங்க கொண்டு கொண்டு வா மாட்டை சிவாஜி குரூப் ராகவன் ராஜி குரூப் சூப்பர் கடக்குறா கடக்குறா விட்டாடே சிவாஜி குரூப் விட்டாட விட்டாட விட்டு நல்லா சுத்து மாடு மாடு எடுத்துட்டு நேரா கிரவுண்டு விட்டு பத்து போயிட்டு மாடு உள்ள போக வேண்டிய ஒரு போடும் இந்த முன்னாடி போட்டோம் பத்து போட்டு சிவாஜி குரூப் ராகவன் கிழக்கோடு இந்த மாதிரிடா மாடு விட்டாட நாலு கிரவுண்டு கூட பெரியா மறுபடி மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாடு மாட்டி கிரவுண்டுக்கு வரணும் மைதானத்துக்கு வரக்கூடாதுப்பா சொன்ன பேரு அழகன் மாடு பாரு அழகா இருக்குது பொம்மை கொடுத்துருவா மாடு வருதுப்பா கிழக்க வருது மாடு 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 தம்பி திரும்பி மாடு தம்பி உள்ள கொண்டுப்போ உள்ள 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 உள்ளவா தயவு செஞ்சு இந்த மாதிரிதா கிரவுண்ட்ல விட்டு மணி பொம்மை கொண்டு நேரம் விடுறதா விடுக்க மாட்டேன் என்னடா விடாது பவுல் எதுக்கோ போறீங்க பவுல் போடாதீங்க தம்பி டேய் இந்த பாருப்பா மேல பாரு இந்த பாரு பின்னாடி பாரு எதுக்கா பவுல் போடுற டேய் ஒரு மனசாட்சி இல்லையா உனக்கு டேய் சொல்லி யாரையும் பவுல் போடுற டேய் காட்ட போட்டாரா மாட்ட விடு பொம்மை கொடுப்பா பொம்மை கொடுப்பா பொம்மை கொடுப்பா விடுப்பா விடு விடு போடுதா அருமடா 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 பொடி போட சொன்னாதான் போடுறாங்க இப்ப தயவு பொடி போடாதீங்க தற்போது பாதிக்கு போடும்
ரோட்ல வந்து மாட்டோட மாடு வந்து இங்க பட்டா பண்றதுக்கு மாடு ஆடு கிடையாது சரியா. அவ மாட்டை வந்து ரோடுக்குள்ள விட்டு ஓட்ட விடுங்க. அதுதான் இந்த எதிராட்டம். இந்த சோகாடுறதா மாட்டை கட்டி போட்டுருவோம். எவனாலும் சரி மாட்டை கட்டி போட்டுருவோம். மாட விடு கண்டா மாட்டை விட்டு மாட விடு லைன் விடு போட்டாக்குது அந்த விடு. நேரம் விடு நேரம் விடு வராது கண்ணம் பாலா பாலா மாட்டை விடு பின்னாடி விடு பின்னாடி விட்டு பொம்மை போன மாட்டு பேர் பாருப்பா ஆடு மாடு நேரம் விடு நேரம் விடு அங்க போல போயிட்டு ஜல்லிக்கட்டு இல்லப்பா எழுதாங்கப்பா. இது வேணும்னா சொல்லுங்க எல்லாமே மாடு வச்சுக்கிற மரம் அல்ல தலைக்கு 5 லட்சம் வந்து கொண்டு வந்துருங்க. அது வந்து ஜல்லிக்கட்டு கொடுத்துக்கலாம். ஏப்பா மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாடு பிடிக்கிறவங்க நம்ப வந்து பிடிக்க என்ன சொல்லுங்க. அது வந்து ஜல்லிக்கட்டு வச்சுக்கலாம். நம்ம ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொண்டு வாங்க. அப்பதான் தெரியும் போலீஸ்ல அனுமதி வாங்குறது. அதுதான் அதிகமாக அனுமதி வாங்குறது தெரியும். மாட்டுக்காரனே சாய்க்கிடுவாரு. மாடு 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 மாட்டிக்கிட்டா 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 தள்ளி விட்டுருச்சு போ போ மாட்டை பிடிங்க தயவு செஞ்சு பிடிங்க. பாரு அடுத்த மாடு பாரு வளாரி வருது. எப்படி விளையாடுதுன்னு தெரியல. வளாரி வருது எப்படி விளையாடுதுன்னு தெரியல. வளாரி அருமையான மாடுப்பா. விட்டாதீங்க குடிச்சிக்காங்க சார். 40 பேர் குடிச்சாங்க. இப்ப 4 பேர் தான் நான் கண்டுபிடி பாருங்க. வளரும் கண்டுபிடி. அடுத்த வாட்டி ஜல்லிக்கட்டுக்கு நஷ்டமா நாங்க ஏற்கனாங்க இந்த மாட்டை அவன் ஜல்லிக்கட்டுக்கு போறதான் சின்ன மாடு அதுக்கு 40 பேர் குடிச்சு வராங்க. ஆசி அப்பு அருமையான மாடு அருமையான மாடு மாடு. அதே மாதிரி பொடி போடாதீங்க தயவு செஞ்சு. பூ போட பாடுங்க. பொடி போடாதீங்க விட்டுறாதீங்க. மான் சொல்ல பின்னாடி போடாதீங்களா. ஏப்பா தலைங்க அங்கேயே கட்டிட்டு வரலாம்ல. ஊடு 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 கிரவுண்டே ஊடு ஆடிச்சோம். ஆடுற மாடை விடு ஓடிச்சோம். அதை விட்டா நல்லா போகும்பா. அருமையான மாடுப்பா. சம்பவம் சம்பவம் மாடு மாட்டமா இருக்குதுப்பா. இந்த மாடு பாரு என்ன பண்ணுதுன்னு தெரியல. பார்க்கலாம் 40 பேர் பிடிக்கிறாங்க. 4 பேர் இருக்கிறாங்க தெரியல. சம்பவம் பண்ணிவிட போகுது. அதுக்குதான் நாங்க நிக்க வேணாம்னு சொன்னாங்க. சாரி சம்பவம் பண்ணிட்டு போது சம்பவம் மாடு நேரம் விடு கிரவுண்டு கூடு கிழக்க விடு நல்ல விளையாடுற மாடு மேல கிழக்க விடுப்பா. சம்பவம் மாடு சம்பவம் பண்ணிக்கிற போது நேரம் விடு. சூப்பர் விளையாட்டுக்கு போத விட அடுத்து சுல்தான் மாடு வருது பாரு. சம்பவம் பண்ணிட்டு போதுப்பா உடுப்பா கிழக்கு உடுப்பா போடுப்பா போடுப்பா விடு பொம்மை கொடுப்பா. கைக்கு அகலமா பிடிக்கல விருது பிடி போடலாம். சீக்கிரம் பிடிச்சாங்க. நேரம் கிரவுண்டு கூடு கிரவுண்டு கூடுப்பா.
போடாதீங்க. ஓரமா நினைக்க தயவு செஞ்சு பாருங்க. தோல் போடாதீங்க. ஒரு கலையாக நினைப்பா. எதுப்பா சண்டைக்கு எதிர்ப்பா வரீங்க? போது கொடுப்பா தான் தயவு செஞ்சு போப்பா. மாடு பிடிக்கிற வீரர்கள் நிறைவு பெற்றது. மாட்டார் உள்ள கொண்டு வரவேணாம். எதிர்கால நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆட்டம் நிறைவு பெற்றது. யாரும் மாட்டை உள்ள கொண்டு வர வேணாம். கட்டு மாட்டை வெளிக்கொண்டு போனேன். மாட்டை வெளிக்கொண்டு போக மாட்டை வெளிக்கொண்டு போ. ஆட்டை நிறுத்தியாச்சு. ஆட்டம் நிறுத்தியாச்சு. ஆட்டம் முடிஞ்சிருச்சு. தயவுசெய்து மாட்டை வெளிக்கொண்டு போக. கிரௌண்ட்ல கிடைக்கினா தயவு செஞ்சு அந்த பக்கம் போங்க வாங்கப்பா. எதிர்காட்டம் நிறைவு பெற்றது. தயவு செஞ்சு கிரௌண்ட் வெளிக்கொண்டு போக மாட்டேன். மாடு வெளியே போயிட்டேன். கிரௌண்டு கொடுப்பா. தம்பி மாட்டை வெளி கொண்டு போக. எதிர்காலம் நிறைவு பெற்றது. தம்பி மாட்டை வெளி கொண்டு போக. கிரௌண்டு கூடு. எதிர்கால நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மாட்டை வெளி கொண்டு போக. சிறப்போடு நடைபெற்ற நமது சின்னப்பிள்ளைகளுடைய தை திருநாளை விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் எதிர்காட்டம் திருவிழானது சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டவருக்கும் விழாவில் ரசிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜகா எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வாங்கப்பா. பாரு சீக்கிரோடு மாடு, அருமையான மாடு. பாரு பொடி போட விடாண்டா போடுறீங்க. நீர் மீன் தான் மாட்டுறீங்க. அருமையா இருக்குது மாடு. போடு பார்த்தா பாரு. இப்போ மாடுலாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. மாடு பாரு காவல்துறை போதும் சொல்லிட்டாங்க. பாரு மாட்டை விடாதீங்கப்பா. மாடு எதுக்குப்பா விடுறீங்க? எதுக்குப்பா விடுறீங்க? ஏப்பா ஜல்லிக்கட்டா இது ஏற்காட்டு விடாப்பா. ஏற்காட்டு விடாப்பா இது. பாரு விடு கிரௌண்டுக்கு விடு. அடுத்த வருஷம் உங்களுக்கு பரிசு வேணும்னா சொன்ன பேச்சு கேளுங்க. தயவுசெய்து மாட்டை வெளி கொண்டு போங்க. போன் கால் பண்ண மைக்கில பேசிட்டு இருக்கிறேன். சிவகுமார் பண்றீங்க அப்படி ஏன்ட வாங்கிக்கலாம். தம்பி இந்த காடி மாட்டை வெளி கொண்டு போங்க. தம்பி சொன்ன பேச்சு கேளுங்க. வெளி கொண்டு போங்க. ஆமா தம்பி இந்த எதிர்கால விழானது நிறைவு பெற்றது. போன வாப்பா நான் மைக் பேசிட்டு இருக்கிறேன். கோயில் படியே வந்து வாங்கிக்க. என் பேர் வேலுசாமி தான். என் கையெழுத்து நீ வந்து வாங்கிக்கலாம். தம்பி வெளி கொண்டு போகணே. எதிர்கால நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மாட்டை வெளி கொண்டு போக. மாட்டை கிரௌண்டு கொண்டு வேணாம். நாம 2 மணி நேரம் தான் நாம 3 மணி 1.5 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டா அப்புறம் எப்படி நான் போய் பண்றது சொல்லி பார்க்கலாம். தம்பி மாட்டை மாதிரி கூட்டத்துக்குள்ள வேண்டே விடுறீங்க. தேவலா பண்றீங்க தம்பிங்களா. இப்பெல்லாம் ஓர போக மாட்டை வேணும் அவுங்க ஓர போகப்பா. தயவு செஞ்சு மக்கள் யாரும் வேணுமனே மாட்டை விடுறாங்க. தயவு செஞ்சு வேணா இது ஜல்லிக்கட்டு
கிரவுண்ட்ல நிக்காதீங்க. கிரவுண்ட் நிக்கிற பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்க மாட்டை வேலையை அவுத்துறாங்க. ஆட்டம் நிறைவு பெற்றது. பொதுமக்களெல்லாம் கலைச்சு பாதுகாப்பா வீட்டுக்கு போகலாம். எதிர்கால நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பொதுமக்கள் கலைஞ்சு பத்திரமா இங்க வீட்டுக்கு போகலாம். அது ஒரு மொபைல் மாதிரி என் கையில வந்து வாங்கிக்கோங்க. எதிர்கால நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதுவரை கண்டுகளித்த பொதுமக்கள் அனைவரும் தயவு செஞ்சு பாதுகாப்பாக கலந்து செல்லலாம். மாட்டை ஆப்போசிட்ல உள்ள கொண்டு வர பாருங்க. தம்பி மாட்டை வெளியே கொண்டு போக தம்பி. என்னப்பா பேரு மாட்டுக்கு பைத்தியம் வச்சிருக்கிறீங்க. கேப்பா ஆப்போசிட்ல மாடு வருது பாருங்க. ஆப்போசிட்ல மாடு வருது. அப்படியே கட்டுப்பா அப்படியே வந்துட்டு இங்க வேணாமா சொன்ன பேச்சு கேட்டுப்பா. தம்பி எருமையாட்டம் நிறைவு பண்றது. கிரவுண்ட்ல மாட்டில் கொண்டு வராங்க. மாட்டை கொண்டு வராங்க. சொல்றேன் இது இப்படி 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 வேறு பார்க்கலாம். மாட்டை ஓட்டலாமா? அப்படியே மாட்டை கட்டி பிடிப்பா போதுப்பா. தம்பி மாட்டை கட்டுங்க. கோயிலுக்கு பின்புறம் மாட்டை கட்டுங்க. வெளியே கொண்டு போங்க. ரோடு கொண்டு போங்க. நம்பர் ஆப்போசிட்ல கொண்டு வராங்க பாருங்க. ஒரு சின்ன மாட்டை கொண்டு எந்த வருஷமும் இல்லாத நல்ல கூட்டமா இருந்துச்சு. நல்லா விளையாண்டுங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி மாட்டை விட்டுட்டு இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க. தம்பி எருத கிரவுண்டுகளை கொண்டு வர வேணாம். ஒரு பொதுஜனங்கள்லாம் கிரவுண்டு உள்ள இருக்காங்க. ஆட்டம் முடிஞ்சிருச்சு. தயவுசெய்து அன்புடைய பெரியோருக்கு தாய்மாருக்கு கல் தோன்றா முன் தோன்றா காலத்தை முன் தோன்றா மூத்தக்குடியாக விளங்கக்கூடிய தமிழர் குடி தாங்கிய கல்யாணம் தமிழர் விழாவை முன்னிட்டு இன்று நமது குபேர விநாயகர் ஒரு மாடு உள்ள ஆப்போசிட்ல உள்ள ஒரு கோயிலுக்கு மாடு வருது. கோயிலுக்கு மாடு பேசுகிறேன். இந்த மாட்டை அப்படி ஓட்டாதீங்க. இந்த ஆப்போசிட்ல இருக்கு நிஜமா அறிவிக்கிறேன் இல்லையா? நீ மாட்டை ஓட்டு நேரம் அப்படி கிழக்கமா போட்டு இந்த விழாவிற்கு இந்த கவுட்ட ரூட்டா வந்து மாடி மாட்டை இந்த விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இந்த விழாவின் மக்களுக்கு உறுதுணையாக இருந்த நமது தாரமங்கலம் காவல்துறை மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டம் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் பவுடர் போட்டுருக்கீங்க. அதே போல மருத்துவத்துறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அரிய ஆம்புலன்ஸுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரு எதிராட்டு விட நிறைய இருக்கு. தயவுசெய்து இந்த ஒரு மாட்டுக்கு மேலே வர வேணாம். மாட்டு நேராக கிரவுண்ட் விடு. நல்ல மாடு அடுத்த வருஷம் சூப்பராக பண்ணிக்கலாம். விடு நல்லா துணிக்கலாம். விடு ஜல்லிக்கட்டு உனக்கு அலங்கானாவுக்கு அனுமதி வாங்கி தரேன். விடு மாட்டு நேராக விடு. நேரா விடு கிழக்கு விடு. விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. எருதாட்டு விழாவானது நிறைவடைந்து விட்டது. எல்லோரும் காண்பிக்கப்பட்டு பத்திரமாக அவங்க வீட்டுக்கு கிளம்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த விழாவிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு மருத்துவ நன்றி தெரிவித்திருக்கிறோம். எங்களுக்கு ஒளி அமைத்துள்ள அன்மன் ஆலியா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்கால விழாவானது சிறப்பாக நடைபெற்றிருந்து காண்பிக்கப்பட்டு தயவுசெய்து பத்திரமா வீட்டிருக்காங்க. போற்றிவோம் நமச்சிவாயா. அப்படியே கோயில் வாசப்படி இருக்கிறீங்க.
அண்ணே பாரு கிழக்கு பாரு வந்து கோயில் பக்கம் ஒரு மாடு வருது அப்படியே நீங்க பின்னாடி கோயில் பக்கம் வந்து இருப்பீங்க தம்பி. அண்ணே கோயில் நிர்வாகம் எருதாட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு மேல யாரு எருது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுனீங்கனாலும் அந்த எருது முடிஞ்ச நபர்கள் மீது காவல்துறை மூலமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எருதாட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேற்கொண்டு எருது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுனீங்கனாக்க அந்த மாட்டினுடைய உரிமையாளரும் அந்த மாடும் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். சாரே அப்படியே கோயிலுக்கு அப்படியே சாமி கும்பிட்டு ஜனங்க வராங்க. அப்படியே கொஞ்சம் கோயில் வாசப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. சரி தம்பி, அங்கே என்ன போலீஸ் வாக்குவாதம் பண்ணுறீங்க? அந்த எந்த கண்டக்டர் இன்று இரவு சரியாக 9 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்தின் முன்பாக தெருக்கூட்டு நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் இந்த தெருக்கூட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று இரவு சரியாக 9 மணி அளவில் தெருக்கூட்டு அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக தெருக்கூட்டு நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இந்த தெருக்கூட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வேமனையை சேர்ந்த செல்வகுமாரி பிரேமு அவங்கள மாதிரி காணான்னு தெரிவிக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க, கொஞ்சம் வாங்கப்பா. வேமனையை சேர்ந்த பகுதி சேர்ந்தாங்க. அதேமாதிரி தமிழவன் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு முன்னாடி வாங்க. தமிழவன் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு முன்னாடி வாங்க. என் பையன் தான். ஜெகா எங்க இருந்தாலும் கோயிலுக்கு முன்னாடி வாங்க. உங்களுடைய தந்தையார் சிவாமணி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா செல்வகுமார்ண்ணா ஒரே பேசுறா எங்கடா கோயில் முன்னாடி வேணும். வேம்பனேரி பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் உடனடியாக கோயிலுக்கு முன்பு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். செல்வகுமார் வேம்பனேரி பகுதியை சேர்ந்த செல்வகுமார் வந்து வாங்கி கொண்டு தாண்டப்படி கட்டி வருகிறோம். வீட்டுக்காரர்கிட்ட வந்து அந்த தாய் வாங்கிட்டு போற மாதிரி தாண்டப்படி கூட கட்டி வருகிறோம். ஆமா காமாஜனா இந்த மாதிரி திரும்பிக்கங்க. காமாஜனா தசவலை கிராமத்தில் தமிழக பாரம்பரியமிக்க எருதாட்ட நிகழ்ச்சி வருடாந்தோறும் சிறப்பான முறையில் எங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நல்ல முறையில் இந்த வருஷம் நல்ல ஒரு சிறப்பான முறையில் எருதாட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு.
இந்த எருதாட்டு நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொண்டதற்கு எங்களுடைய ஊர் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் அன்பான வருவோருவே என்று வரவேற்று அனைவரையும் இந்த விழா வெகு சிறப்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவானது எங்களுடைய மக்களுக்கு தமிழக பாரம்பரியமிக்க விழாவாக நடக்கும். இதே போல வருடாந்தோறும் நடத்துவோம் என்று இந்த குபேர விநாயகரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு, முன்தோன்ற காலத்து முன்தோன்று மூத்த குடியாக விளங்கக்கூடிய எங்களுடைய தமிழருடைய விழாவானது சிறப்பான முறையிலே இந்த தை திருநாளை முன்னிட்டு தசவழக்கு கிராமத்திலே எழுந்தருளுள்ள குபேர விநாயகருடைய எருதாட்டு விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகருடைய ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய ஒரு கோவிலாக இருந்த இந்த குபேர விநாயகருடைய ஆலயம் கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு சின்னப்பிள்ளையூர், எலமக்கவுண்டனூர், கொண்டக்காரனூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுடைய ஆதரவாலும் நன்கொடை வழங்கிய அன்பர்களாலும் இந்த இடம் ஒரு கோபுரமாக உயர்த்தப்பட்டு மறைந்த சின்னப்பிள்ளையூர் ஊர் கவுண்டர் சுப்பிரமணி, எலமக்கவுண்டர் கவுண்டர் மணி, கொண்டக்காரனூர் கோவிந்தன் அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் தற்போது தசவழக்கினுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்த அருள்மிகு மாமா சேட்டு அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் இந்த ஆலயம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோபுரமாக உயர்த்தப்பட்டு தற்போது எருதாட்டு நிகழ்ச்சி ஒரு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஹரி ஆம்புலன்ஸினுடைய உரிமையாளருக்கும் மற்றும் கோயிலுடைய நிர்வாகிகள் மற்றும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல வருடம் குபேர விநாயகருடைய ஆலயம் வளருவது போல் மக்களுடைய வளர்ச்சியும் வெகும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டி அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகரை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.